This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Please click below link and install the application. Hello friends. வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு கண்ணதாசன் அவர்கள் சொன்ன ஒரு குட்டி கதை சோறு, இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சோறு. உலகத்தில் உயிர் வாழற ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் உயிர் வாழறதுக்கு தேவையான ஒரு உணவு. இன்று காலை அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருந்தேன். நிறைய கம்பெனிகள் இங்கே சனி ஞாயிறு விடுமுறை. சிப்காட்டுக்குள் போய் கொண்டிருக்கும் போது ரோடு வெறிச்சோடி கிடந்தது. தூரத்தில் போகும்போதே அந்த காட்சி என் கண்ணில் பட்டது. ஒரு டிவிஎஸ் 50 வண்டி ரோட்டோரமாக நின்று கொண்டிருந்தது. ரோட்டில் ஒரு முதியவர் நின்று கொண்டிருந்தார். அவர் தார் ரோட்டில் கொட்டி கிடக்கும் சாதத்தை பார்த்து கொண்டே நிற்கின்றார். அவர் கையில் வெறும் டிஃபன் பாக்ஸ் ஒன்று, ஒரு சின்ன பை ஒன்றும் இருந்தது. அவர் கீழே கிடந்த உணவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவரை பற்றி சொல்லணும்னா, படித்தவர் மாதிரி இருந்தார். கண்ணாடி போட்டிருந்தார். வயசு ஒரு 60 நெருங்கும் தோற்றம் இருக்கும். வெள்ளை சட்டை, ப்ரௌன் கலர் பேண்ட்டு. அவர் பக்கத்தில் நெருங்கும் போதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன நடந்ததுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் கொண்டுட்டு வந்த லஞ்சு பை அருந்து கீழே விழுந்து அவருடைய லஞ்சு கீழே கொட்டிடுச்சு. சில காட்சிகளை பார்த்துவிட்டு அந்த இடத்தை நம்மால் கடக்க முடியாது. ஒரு 2 வார்த்தை உச்சி கொட்டி விட்டாது சென்றால்தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். நானும் அதே நோக்கத்தோடு வேகத்தை குறைத்து கொண்டு நின்று, ஐயோ கீழே கொட்டிடுச்சா என்றேன். அவர் தலையை மட்டும் அசைத்தார். அப்போதுதான் அவர் முகத்தை பார்த்தேன். கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. உடைந்து போய் நின்றார். ஐயா ஐயா, இதுக்கு போய் ஏன் கலங்குறீங்க? தப்பாக நினைக்க வேண்டாம். லஞ்சுக்கு வேணா நான் பணம் தரேன். விடுங்க ஐயா, குட்டியதை அல்லவா முடியும். உங்கள் முகத்தை பார்க்க கஷ்டமாக இருக்கு என்றேன். முட்டாள்தனமாக பேசிவிட்டேன். என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர் பர்ஸ் எடுத்து காட்டினார். அந்த பர்ஸ் நிறைய பணம் நிறைந்திருந்தது. என் ஒய்ஃபு எனக்கு ஆசையாக காலையில் 5 மணிக்கு எழுந்து எனக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுப்பா சார். அவளுக்கு மூட்டு வலி, சுகர் இருக்குது. உடம்புக்கு முடியல அவளுக்கு. மதியம் ஃபோன் பண்ணுவா சார். எப்படி இருந்தது? டேஸ்ட்டு என்ன? உப்பு சரியாக இருந்ததா? நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சதான்னு கேட்பா சார். அதற்கு மேலும் என்னால் பேச முடியவில்லை. அவருக்கும் வார்த்தை வரவில்லை. ஒரு சில வார்த்தைகள் தான், ஆனால் 1000 அர்த்தங்கள் கொண்டு சொல்லியது. கீழே கிடந்த உணவை அவர் வாஞ்சையாக அள்ளி ஒரு கேரி பேக்கில் போட ஆரம்பித்தார். ரோட்டில் கிடந்தா வேஸ்டாக இருக்கும், ஏதாவது நாய்க்கு வச்சா சாப்பிடும் என தனக்குத்தானே பேசிக்கொண்டார். எனக்கு அவர் சொன்ன வார்த்தையும் அதன் விலையும் அப்படியே இருக்கும். இன்னும் சோறு என்பது ஒரு பொருள் அல்ல, அதை சமைப்பவர்களின் அன்பு. எத்தனை முறை உதாசீனம் செய்திருக்கின்றேன். மதியம் பாக்ஸ் ரெடியாக இருக்குது, இன்னைக்கு அவியல் செஞ்சேன், வேண்டாம் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன். நைட்டு வாங்க, புதினா சட்னி இருக்குது, சாப்பிட்லாம், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். ஒன்று டேஸ்ட்டு பார்க்கலாமே, வயிறு ஃபுல்லாக இருக்குது, வேண்டாம். எத்தனை முறை நோகடித்திருக்கிறேன். மிகப்பெரிய உதாசீனம் அது என்று சுருக்கென்று இருக்கிறது. சாப்பாடு தானே, வயிறு நிறைஞ்சா போதாதா? அப்படி இல்லை. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இருக்கோ, காரம் இருக்கோ, புளிப்பு இருக்கோ தெரியாது, ஆனால் சமைப்பவர்களின் அன்பு இருக்கும். சாப்பாடு நிறைவது நம் வயிறு மட்டுமில்லை, அவர்களின் மனசும் சேர்த்து தான் நிறைகிறது. கொஞ்சம் பாராட்டலாம். அட, பாராட்ட கூட வேண்டாங்க, ஒரு தேங்க்ஸ் சொல்லி பழகலாம். நல்லா இருக்கு, தேங்க்ஸ்யா என்று சொல்லலாமே.
2 மணி நேரம் அடுப்படியில் போராட்டம் உங்களின் ஒரே ஒரு வார்த்தையில் மகிழ்ச்சியாக மாறுமே. உணவே மருந்து இதயத்திற்கும். நன்றி நண்பர்களே.